வணக்கம். நீங்க கேட்டிருந்த எலான் மஸ்கோட சமீபத்திய உரையாடலோட தொகுப்பு நம்ம கிட்ட இருக்கு. ஆமா, அந்த உரையாடல நம்ம கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். இத படிக்கும்போது அவர் பேசின ஒவ்வொரு விஷயமும் தனித்தனியா இல்லாம ஒரு மாதிரி ஒன்னோட ஒண்ணு கனெக்ட் ஆயிருக்கிற மாதிரி தோணுச்சு. கரெக்ட். அதாவது மனுஷங்களோட எதிர்காலத்துக்காக ஒரு பெரிய புதிர அவர் உருவாக்குறாரு. ம். அதுல ஒவ்வொரு பாகத்தையும், அதாவது எக்ஸ் தளம், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், வேலை, ஏன் நம்ம வாழ்ற இந்த யதார்த்தம் பத்தின கேள்வி வரைக்கும் ஒன்னு சேர்த்து ஒரு முழுமையான சித்திரத்தை பார்க்க முயற்சி பண்ண போறோம். ஆமா, இத தனித்தனி தலைப்புகளா பார்க்காம ஒரு பெரிய தொலைநோக்கு பார்வையின் பாகங்களா பார்க்க போறோம். வேலை செய்யறதே ஒரு பொழுதுபோக்கா மாறப்போகுதுன்னு சொல்றதுல ஆரம்பிச்சு, ஆமா, அது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. பணம்ங்கிற ஒரு விஷயமே இல்லாம போகுங்கிற வரைக்கும் அவர் சொல்ற விஷயங்கள் சேர்க்கும்போது ரொம்ப அதிர்ச்சியா இருக்கலாம். ஆனா அதுக்கெல்லாம் பின்னாடி இருக்கிற தர்க்கத்தையும், அது எப்படி ஒன்னோட ஒன்னு இணையுதுன்னு நம்ம ஆழமா பார்க்க போறோம். சூப்பர். அப்ப அந்த புதிரோட முதல் துண்டுல இருந்து ஆரம்பிக்கலாம். அவர் ஏன் ட்விட்டரை வாங்கினாரு? அதை இப்போ எக்ஸ்ன்னு ஏன் மாத்தினாரு? சும்மா ஒரு சோஷியல் மீடியா ஆப்பை வாங்கின மாதிரி தெரியலையே. நிச்சயமா இல்ல. அவர் பார்வையில ட்விட்டர் சான் பிரான்சிஸ்கோவை மையமா வச்சு செயல்பட்டதால அது ஒரு தீவிர இடதுசாரி சித்தாந்தத்தோட குரலா மாறிடுச்சுன்னு அவர் உணர்ந்திருக்காரு. ஓ, உலகம் முழுசுக்குமான ஒரு பொதுவான இடமா, அதாவது ஒரு உலகளாவிய பொது சதுக்கமா அது இருக்கணும்னா எந்த ஒரு பக்கமும் சாயாத நடுநிலையான தளமா அதை மாத்தணும்னு நினைச்சிருக்காரு. அதுதான் முதல் காரணம். ஓகே. ஒரு சித்தாந்தத்தோட ஆதிக்கத்தை குறைக்கணும்னு சொல்றது புரியுது. ஆனா அதுக்காக பில்லியன் கணக்குல டாலர் செலவு பண்ணணுமா? இதுக்கு மேல ஏதோ பெரிய நோக்கம் இருக்குமே. இருக்கு. இன்றதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது. அவர் இத ஒரு சமூக வலைதளமா மட்டும் பார்க்கல. அப்புறம் மனிதகுலத்தோட கூட்டும் நனவு நிலைய, அதாவது கலெக்டிவ் கான்ஷியஸ்னஸ உருவாக்குறதுக்கான ஒரு கருவியா பார்க்கறாரு. கூட்டு நனவு நிலையா? அது கேட்கறதுக்கு ரொம்ப பெரிய வார்த்தையா இருக்கே. அது கொஞ்சம் விளக்க முடியுமா? அவர் ஒரு அருமையான உதாரணம் சொல்றாரு பாருங்க. ஒரு மனுஷன் உடம்புல 30ல இருந்து 40 ட்ரில்லியன் செல்கள் இருக்கு. ஆமா, ஆனா நாம எல்லாரும் நம்மள ஒரு தனி உயிரினமா தானே உணர்றோம். அப்படித்தானே. அதே மாதிரி 8 பில்லியன் மனுஷங்களோட எண்ணங்களையும் சிந்தனைகளையும் ஒரே இடத்துல இணைக்கும்போது மனித குலம்ங்கிற ஒரு முழுமையான உணர்வு நிலை உருவாகும்னு அவர் நம்புறாரு. அந்த உணர்வு நிலை பிரபஞ்சத்தை பத்தி இன்னும் ஆழமா புரிஞ்சுக்க உதவும்னு நினைக்கிறாரு. ஓஹோ, அப்போ எக்ஸ்ல கொண்டு வந்த ஆட்டோமேட்டிக் மொழிபெயர்ப்பு வசதி எல்லாம் வெறும் டெக்னாலஜி அப்டேட் இல்ல. இல்லவே இல்ல. இந்த பெரிய நோக்கத்துக்கான ஒரு படிதான் சொல்ல வரீங்களா? மிக சரியா. ஜப்பான்ல இருக்கிற ஒருத்தர் ஜாப்பனீஸ்ல ஒரு விஷயத்தை ட்வீட் பண்ணா அத உடனே தமிழ்ல நம்மளால படிக்க முடியுதுன்னா அங்க மொழிங்கிற தடை உடைக்கப்படுது இல்லையா? உண்மைதான். இப்படி உலகம் முழுக்க இருக்கிற சிந்தனைகள் ஒன்னோடு ஒன்னு கலக்கும்போது மனித குலத்தோட ஒட்டுமொத்த அறிவுத்திறன் அடுத்த கட்டத்துக்கு போகும். அதுதான் அவரோட தொலைநோக்கு பார்வை. சரி, இப்படி ஒரு மேம்பட்ட மனித குலத்தை உருவாக்குறது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த உரையாடல்ல நான் 2 தடவை படிச்சு பார்த்த ஒரு விஷயம் இருக்கு. வேலை பத்தின அவரோட கணிப்பு. ஆமா, அதுதான் இதுல ரொம்ப முக்கியமான பகுதி. அடுத்த 20 வருஷத்துல வேலைங்கிறதே ஒரு பொழுதுபோக்கு மாதிரி ஆகிடும்னு சொல்றாரு. அது எந்த அளவுக்கு சாத்தியம்? இதுதான் அவரோட புதிரோட அடுத்த முக்கியமான பாகம். வேலை செய்யறது ஒரு விருப்பத் தேர்வா, அதாவது ஆப்ஷனலா மாறும்னு சொல்றாரு. ஆப்ஷனலா? ஆமா, உங்களுக்கு பிடிச்சா வேலை செய்யலாம், இல்லனா தேவையில்ல. ஒருத்தர் அவரோட தோட்டத்துல காய்கறி வளர்க்குற மாதிரி தான் வேலை செய்யறதும் இருக்கும்னு சொல்றாரு. பிடிச்சா செய்யலாம், ஆனா உயிர் வாழ்றதுக்கு அது அவசியமா இருக்காதுன்னு சொல்றாரு. கேட்கறதுக்கு நல்லாதான் இருக்கு. ஆனா வேலை செய்யாம எப்படி சாப்பிடுறது, எப்படி வாழ்றது? இது ஏதோ கற்பனை மாதிரி இல்லையா? இங்கதான் ஏஐயும் ரோபாட்டிக்ஸும் உள்ள வருது. எதிர்காலத்துல எல்லா பொருட்களையும் சேவைகளையும் ஏஐயும் ரோபாட்களும் உற்பத்தி செஞ்சிடும்னு அவர் கணிக்கிறாரு. எல்லாத்தையுமா? ஆமா, உற்பத்தி அபரிமிதமா இருக்கும். அதனால ஒரு அனைவருக்குமான உயர் வருமானம், அதாவது யூனிவர்சல் ஹை இன்கம் சாத்தியமாகும்னு சொல்றாரு. யூனிவர்சல் ஹை இன்கம். ஆமா, அதாவது உங்களுக்கு ஒரு பொருள் வேணும்னா நீங்க அத பத்தி நினைச்சாலே போதும், அது உங்களுக்கு கிடைச்சிடும். அந்த அளவுக்கு உற்பத்தி பெருகிடும். ஒரு நிமிஷம், இது கொஞ்சம் ஜீரணிக்க கஷ்டமா இருக்கு. அப்போ மனுஷனோட லட்சியம், முன்னேற்றம், ஒரு ஸ்டேட்டஸ், இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் இருக்கும்? ம். ஒருத்தரோட அடையாளமே அவரோட வேலை தானே. இப்போ வேலை செய்ய தேவையே இல்லை, ஞா மனுஷங்க சோம்பேறி ஆயிட மாட்டாங்களா? இது ஒரு முக்கியமான தத்துவார்த்தமான கேள்வி. இந்த மாற்றத்துக்கு சமூகம் தன்னை எப்படி தயார்படுத்திக்கோன்னு பார்க்கணும். ஒருவேளை நம்மளோட நோக்கம் பொருள் ஈற்றதிலிருந்து கலை, அறிவியல், உறவுகள், தங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை கத்துக்கிறதுன்னு மாறலாம். ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையை தேடுறது அதிகமாகும்னு சொல்றீங்களா? ஆமா, அந்த தேடல் அதிகமாகலாம். இது ஒரு பெரிய சமூக புரட்சியா இருக்கும்.
இந்த மாற்றத்தை உருவாக்குறதுக்கு தான் அவரோட டெஸ்லா, ஸ்பேஸ் எக்ஸ், XAI போன்ற நிறுவனங்கள் ஒன்னா வேலை செய்யுதுன்னு சொல்றாரு. இதுல ஸ்டார்லிங்க் தொழில்நுட்பத்தை பத்தி குறிப்பா பேசுறாரு. அது எப்படி இந்த பெரிய சித்திரத்துக்குள்ள பொருந்தது? ஸ்டார்லிங்க்ங்கிறது ஆயிரக்கணக்கான செயற்கைக்கோள்களை வச்சு பூமி முழுக்க இன்டர்நெட் கொடுக்கற ஒரு திட்டம். அது தெரியும். ஆமா. இதுல சுவாரஸ்யமான விஷயம் அதோட லேசர் இணைப்புகள். செயற்கைக்கோள்கள் தங்களுக்குள்ள லேசர் மூலமா பேசிக்கிடும். அதனால என்ன பெரிய வித்தியாசம் வந்துட போகுது? பெரிய வித்தியாசம் இருக்கு. ஒளி வெற்றிடத்துல, அதாவது ஸ்பேஸ்ல, ஃபைபர் ஆப்டிக் கேபிளை விட வேகமா பயணிக்கும். ஓ, அப்படியா? உதாரணத்துக்கு, நியூயார்க்ல இருந்து லண்டனுக்கு பங்கு சந்தை தகவல்களை அனுப்பணும்னா கடல் கடையில இருக்கிற ஃபைபர் கேபிளை விட ஸ்டார்லிங்க் மூலமா அனுப்புனா வேகம் அதிகமா இருக்கும். அப்போ இது வெறும் கிராமங்களுக்கு இன்டர்நெட் கொடுக்கற திட்டம் மட்டும் இல்ல. இல்லவே இல்ல. இது வேகத்துக்கான ஒரு புதிய தளம். செங்கடல்ல ஃபைபர் கேபிள் துண்டானப்ப கூட ஸ்டார்லிங்க் எந்த பாதிப்பும் இல்லாம வேலை செஞ்சதுன்னு அவர் குறிப்பிடுறாரு. இயற்கை பேரிடர் சமயங்கள்ல இது ரொம்ப முக்கியமான ஒரு தொழில்நுட்பம். ஆனா இது எல்லா இடத்துக்கும் பொருந்துமா? நகரங்கள்ல இருக்கிற 5G நெட்வொர்க் இது மாத்திடுமா? அங்கதான் அவர் ரொம்ப யதார்த்தமா பேசுறாரு. ஸ்டார்லிங்க் நகரங்களுக்கு உகந்தது இல்லைன்னு அவரே ஒத்துக்கிறாரு. ஏன்? ஏன்னா ஒரு செயற்கைக்கோளோட கற்றை, அதாவது பீம், ரொம்ப அகலமா இருக்கிறதால ஒரு சின்ன இடத்துல லட்சக்கணக்கான பேர் பயன்படுத்துற நகரங்கள்ல அதால போதுமான வேகத்தை கொடுக்க முடியாது. ஓ, புரியுது. அதனால இது ஏற்கனவே இருக்கிற தொலைத்தொடர்பு நிறுவனங்களுக்கு ஒரு போட்டியாளர் இல்ல, ஒரு நிரப்பி, ஒரு காம்ப்ளிமெண்டரி சிஸ்டம் மட்டும்தான். யாருக்கு சேவை சரியா கிடைக்கலையோ அவங்களுக்கு சேவை செய்யறது தான் இதோட முக்கிய நோக்கம். ஓகே, அப்போ டெக்னாலஜி மூலமா ஒரு அபரிமிதமான உலகத்தை உருவாக்குறது ஒரு பக்கம், இந்த மாதிரி ஒரு சக்தி வாய்ந்த டெக்னாலஜி உருவாக்க முடியுதுன்னா அது நம்மளோட யதார்த்தத்தையே கேள்விக்குள்ளாக்குது. ஆமா. நாம ஒரு சிமுலேஷன்ல வாழ்றோமான்னு கேட்ட கேள்விக்கு அவர் சொன்ன பதில் என்ன ரொம்ப யோசிக்க வச்சது. ஆமா, நாம ஒரு சிமுலேஷன்ல வாழ்றதுக்கான நிகழ்தகவு மிக அதிகம்னு அவர் சொல்றாரு. இது ஏதோ சயின்ஸ் ஃபிக்ஷன் படத்தோட கதை மாதிரி தோணலாம். ஆனா அதுக்கு பின்னாடி ஒரு எளிமையான தர்க்கத்தை அவர் முன்வைக்கிறாரு. அது என்ன தர்க்கம்? ஏன்னா நாம ஒரு வீடியோ கேம்குள்ள இருக்கோம்னு சொல்றது ஒரு பெரிய தாவல் இல்லையா? அவரோட வாதம் வீடியோ கேம்ஸோட வளர்ச்சியை அடிப்படையா கொண்டது. ஒரு 50 வருஷம் முன்னாடி பாங்னு ஒரு கேம் இருந்துச்சு. ஆமா, தெரியும். 2 கோடும் ஒரு புள்ளியும். அதேதான். ஆனா இன்னைக்கு இருக்கிற கேம்ஸ் நிஜ உலகத்துல இருந்து பிரிச்சு பார்க்க முடியாத அளவுக்கு போட்டோ ரியலிஸ்டிக்கா இருக்கு. சரி, கேம்ஸ் வளர்ந்திருக்கு, அதுக்கும் நாம சிமுலேஷன்ல இருக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம்? இந்த வளர்ச்சி இதே வேகத்துல போயிட்டே இருந்துச்சுன்னா இன்னும் சில 100 வருடங்கள்ல நிஜ வாழ்க்கையிலிருந்து வேறுபடுத்தவே முடியாத சிமுலேஷன்களை நம்மால உருவாக்க முடியும். அப்படி கோடிக்கணக்கான, பில்லியன் கணக்கான சிமுலேஷன்கள் உருவாகும். அப்படி ஒரு சூழ்நிலையில நாம மட்டும் அந்த ஒரே ஒரு அடிப்படை யதார்த்தத்துல, அதாவது பேஸ் ரியாலிட்டியில தான் இருக்கோன்னு சொல்றதுக்கான வாய்ப்பு மிக மிக குறைவு இல்லையா? ஓ, கோடிக்கணக்கான சிமுலேட்டட் உலகங்கள்ல ஒண்ணுல நாம இருக்கிறதுக்கான நிகழ்தகவு தான் அதிகம். இது ஒரு புள்ளி விவர அடிப்படையிலான வாதம். எனக்கு இந்த லாஜிக் புரியுது. ஆனா உணர்வுள்ள ஒரு சிமுலேஷனை உருவாக்குறது சாத்தியமே இல்லைன்னு ஒரு வாதம் இருக்கே. வெறும் கிராஃபிக்ஸ் மட்டும் யதார்த்தம் ஆகிடாது. அது ஒரு சரியான கேள்வி. ஒருவேளை அது சாத்தியமில்லாம இருக்கலாம். ஆனா சாத்தியம்னு வெச்சுக்கிட்டா நாம சிமுலேஷன்ல இருக்க வாய்ப்பு அதிகம்னு அவர் சொல்றாரு. இதுல இன்னும் ஒரு படி மேல போய் ஒரு சுவாரஸ்யமான கோட்பாட்டையும் சொல்றாரு. அது என்ன? மிகவும் சுவாரஸ்யமான விளைவுதான் நிகழ்வதற்கான அதிகபட்ச சாத்தியக்கூறு கொண்டதுன்னு சொல்றாரு. சுவாரஸ்யமான விளைவா? புரியல. ஏன்னா போர் அடிக்கிற சிமுலேஷன்களை அதை உருவாக்குனவங்களே நிறுத்திடுவாங்க. அவரோட டெஸ்லா கம்பெனியில தன்னாட்சி வாகனங்களுக்காக சிமுலேஷன்களை இயக்கும்போது சும்மா நேரா போற காட்சிகளை விட்டுட்டு எங்கெல்லாம் விபத்து நடக்க வாய்ப்பு இருக்கோ அந்த மாதிரி சிக்கலான சுவாரஸ்யமான பகுதிகளை தான் திரும்ப திரும்ப டெஸ்ட் பண்ணுவாங்கன்னு உதாரணம் சொல்றாரு. அப்போ நம்மளோட இந்த யதார்த்தம் இன்னும் இயங்கிக்கிட்டு இருக்குன்னா அதுக்கு காரணம் இது ஒரு சுவாரஸ்யமான சிமுலேஷனா இருக்கிறது தான் சொல்றீங்களா? அடேங்கப்பா, இது வேற லெவல் சிந்தனை. ஆமா, இந்த உலகம் இவ்ளோ நாடகத்தன்மையோட, இவ்ளோ ஏற்ற இறக்கங்களோட இருக்கிறதுக்கு அதுதான் காரணமா இருக்கலாம்னு அவர் சொல்றாரு. சரி, நாம ஒருவேளை ஒரு சிமுலேஷன்ல தான் வாழ்றோம், இங்க AI எல்லாத்தையும் கொடுத்துடும்னா அப்புறம் எதுக்கு பணம்? இந்த பொருளாதார அமைப்புக்கெல்லாம் என்ன அர்த்தம்? இது அந்த புதிரோட கடைசி தொண்டு. அந்த அபரிமிதமான எதிர்காலத்துல பணம்ங்கிற ஒரு கருத்தே தேவைப்படாதுன்னு அவர் சொல்றாரு. பணமே இல்லாம ஒரு உலகமா? அது எப்படி இயங்கும்? நாம பணத்தை தப்பாதான் புரிஞ்சுகிட்டு இருக்கோம்னு அவர் நினைக்கிறாரு. பணம்ங்கிறது சக்தியோ அதிகாரமோ இல்ல. அப்போ அது என்ன? அது உழைப்ப பகிர்ந்தளிக்கிறதுக்கான ஒரு தகவல் அமைப்பு. An information system for labor allocation. ரொம்ப எளிமையா சொல்றாரு.
ஒரு பாலைவன தீவுல நீங்க $1 ட்ரில்லியன் தனியா மாட்டிக்கிட்டீங்கன்னா அந்த பணத்துக்கு ஒரு மதிப்பும் கிடையாது. ஆமா, உண்மைதான். ஏன்னா அங்க உங்களுக்காக வேலை செய்யவோ உழைப்ப பரிமாறிக்கவோ யாரும் இல்ல. எதிர்காலத்துல ஏஐயும் ரோபோக்களும் எல்லா வேலையும் செய்யும்போது அந்த உழைப்ப பகிர்ந்தளிக்கிற தகவல் அமைப்புக்கு வேலையே இருக்காது. அப்போ உண்மையான நாணயம் எதுவா இருக்கும்? ஆற்றல், எனர்ஜி. ஒரு நாகரிகத்தோட வளர்ச்சிய அது எவ்வளவு ஆற்றல பயனுள்ள வேலைக்காக மாத்துதுங்கிறத வச்சு அளக்கலாம்னு சொல்றாரு. அதனால பணம் மறைஞ்சு ஆற்றல் மட்டும்தான் உண்மையான நாணயமா இருக்கும். இது இப்போ இருக்கிற பணவீக்கம் மாதிரியான பிரச்சனைகளை எப்படி பாதிக்கும்? தலைகீழா பாதிக்கும். இப்போ அரசாங்கங்கள் பணத்தை அதிகமா அச்சிடுறதால பணவீக்கம் வருது. ஆமா. ஆனா எதிர்காலத்துல பொருட்களோட உற்பத்தி பண விநியோகத்தோட வளர்ச்சியை விட பல மடங்கு வேகமா இருக்கும். அப்ப பணவீக்கத்துக்கு பதிலா பணவாட்டம், அதாவது டீஃப்ளேஷன் தான் இருக்கும். பொருட்களோட விலை தொடர்ந்து குறைஞ்சுட்டே போகும். எப்போ இது நடக்கும்னு நினைக்கிறாரு? இது அடுத்த 3 வருஷத்துக்குள்ள கூட நடக்க ஆரம்பிக்கலான்னு அவர் ஒரு தைரியமான கணிப்பை முன்வைக்கிறாரு. இவ்ளோ பெரிய சிக்கலான விஷயங்களை பேசின பிறகு தொழில் முனைவோருக்கு அவர் சொல்ற அறிவுரை ரொம்ப எளிமையா இருக்கு. நீங்க எடுக்கிறத விட அதிகமா உருவாக்குங்க, பயனுள்ள பொருட்களை உருவாக்குங்க, பணம் தானா வரும்னு சொல்றாரு. ஆமா, ஏன்னா பணங்கிறது ஒரு பின்வளைவு தான் அவர் நம்புறாரு. நீங்க சமூகத்துக்கு ஒரு மதிப்பை உருவாக்குனீங்கன்னா அதுக்கு பதிலா சமூகம் உங்களுக்கு பணத்தை ஒரு அங்கீகாரமா கொடுக்குது. ஓகே. அதனால பணத்தை நேரடியா துரத்தாதீங்க, மகிழ்ச்சியை நேரடியா தேட முடியாத மாதிரி தான் இதுவும். மகிழ்ச்சியை தர்ற செயல்களை செய்யும்போது மகிழ்ச்சி தானா வரும். அதே போல பயனுள்ள விஷயங்களை செய்யும்போது பணம் தானா வரும். ஆக எக்ஸ் தளம் மூலமா மனிதகுலத்தோட சிந்தனையை ஒன்னு சேர்க்கறதுல ஆரம்பிச்சு ஏஐ மூலமா வேலையையும் பணத்தையும் தேவையற்றதாக்கி நாம வாழ்ற யதார்த்தத்தோட தன்மையே கேள்விக்குட்படுத்தி ஒரு முழுமையான புது உலகத்துக்கான வரைபடத்தை அவர் முன்வைக்கிறாரு. ஆமா, இந்த உரையாடலை அடிப்படையா வச்சு நீங்க யோசிக்கிறதுக்காக ஒரு இறுதி எண்ணம். வாழ்க்கையோட அர்த்தம் என்னங்கிற கேள்விக்கு பிரபஞ்சங்கிற பதிலுக்கான சரியான கேள்விகளை கண்டுபிடிக்கிறது தான் அவர் நம்புறாரு. அதுக்கு மனிதகுலத்தோட நனவு நிலை விரிவடையணும். இதனாலதான் மக்கள் அதிகமா குழந்தை பெத்துக்கணும்னு அவர் தொடர்ந்து சொல்றாரு. ஓ, அதனாலதானா? ஆமா, குறைவான மனிதர்கள்னா குறைவான நனவு நிலைங்கிறது அவரோட வாதம். மக்கள் தொகை வீழ்ச்சி தான் மனிதகுலத்துக்கு மிகப்பெரிய ஆபத்துன்னு அவர் கடுமையா எச்சரிக்கிறாரு. அப்போ ஒருவேளை நாம ஒரு சிமுலேஷன்ல தான் வாழ்றோம், ஆனா அது நம்ப முடியாத அளவுக்கு சுவாரஸ்யமான யதார்த்தமா இருக்குதுன்னா பிரபஞ்சத்தை புரிஞ்சுக்கிறதுக்கான திறவுகோள் நம்மளோட கூட்டு நனவு நிலைதானா? உங்களோட தனிப்பட்ட விழிப்புணர்ச்சிக்கும் ஆர்வத்துக்கும் என்ன மதிப்பு இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பதில்களை விட கேள்விகள் தான் முக்கியம்னா இந்த எதிர்காலத்தை பத்தி நீங்க என்ன கேள்விகளை கேட்க விரும்புறீங்க?